الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما وارزقني فهما وتفهيما يا رب العالمين. قال الله تعالى في القرآن المجيد: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அத்தகையோரின் சாந்தியும் சமாதானமும் நமக்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து நபிமார்களின் மீதும், குறிப்பாக நம்மவர்களுக்கு நேர்வழி காட்ட வந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரே அடியொற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் குழுமை இருக்கும் நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். இன்னும் சில தினங்களில் அல்லாஹ்வால் அருவளம் பெற்ற கண்ணியமிகு ரமலான் மாதம் நம்மிடையே வர இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சூரத்துல் பக்ராவில் 185வது வசனத்தில் அல்லாஹ் மனித சமுதாயத்தை பார்த்து குறிப்பிடுகிறான். ரமலான் மாதம் எத்தகையதென்றால், அம்மாதத்தில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதுமான சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பை நோற்கட்டும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகிறார். ஆக அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் சில தினங்களில் நாம் ரமலான் மாதத்திற்கு உள்ளே புகுர இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வால் அருளப்பட்ட மாதங்களிலேயே மிகச் சிறந்த மாதம் எந்த மாதமாக இருக்க முடியும் என்று பார்த்தால் சந்தேகமே இல்லாமல் ரமலானுடைய மாதம் என்று உடனடியாக சொல்லிவிடலாம். அதே போல் அல்லாஹ் ரமலான் மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்தையும் தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் மாதத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் சூரத்துல் பக்ராவுடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் ரமலான் என்ற இந்த ரமலானுடைய மாதத்தை பெயருடன் சேர்த்து அல்லாஹ் நமக்கு மத்தியிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். குறிப்பிட்டு காட்டியது மட்டுமல்லாமல் அந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பையும், அந்த ரமலானிலே மனிதர்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தெள்ள தெளிவாக தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு விட்டான். சகோதரர்களே, அப்பேற்பட்ட ரமலான் நமக்கு மத்தியில் வர இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் ரமலான் என்ற மாதம் வருவதற்கு முன்னர் 6 மாதத்திற்கு முன்னரே ரமலானுடைய மாதத்தை நாங்கள் உன்னுடைய கிருபையால் அடைய வேண்டும் ரப்பே என்று தங்களுடைய கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் என்று எல்லா நல்லோர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறுகள் நம்மிடத்தில் எடுத்து கூறப்படுகிறது. அதேபோல் ரமலான் வந்துவிட்டால் அதிலே அவர்களுடைய வேகம் எப்படி இருந்தது என்று கேட்டால், ஒரு வேகமான காற்று வீசினால் எது போன்ற வேகத்தை
எது போன்ற வேகத்தை அது மக்களுக்கு மத்தியிலே கொடுக்குமோ அதே போல் அவர்கள் நன்மையான காரியங்களில் மிக வேகமாக செயல்படக்கூடியவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல் ரமலான் முடிந்துவிட்டால் நம்முடைய முன்னோர்கள் ஏறக்குறைய 6 மாதங்கள் ரமலானிலே நாங்கள் செய்த எல்லா அமல்களையும், எல்லா இறைவனுக்காக செய்யப்பட்ட எல்லா நற்காரியங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்தி அவர்களுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று 6 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது 6 மாதம் ரமலானை வரவேற்கும் விதமாக, ரமலானிலே நான் எப்பேற்பட்ட அமல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ரீதியிலே அவர்கள் பட்டியலிட்டும் இறைவனிடத்திலே ரமலான் என்ற மாதத்தை நாங்கள் அடைய வேண்டும் ரப்பே, அதை அடையாமல் எங்களை இந்த உலகத்தில் இருந்து நீ எங்களுடைய உயிரை பறித்து விடாதே என்று கேட்கக்கூடியவர்களாகவும், அடுத்த 6 மாதத்தில் எங்களுடைய அமல்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக ரப்பே என்று ஏறக்குறைய 1 வருடம் முழுவதும் ரமலானிய சிந்தனையாளர்களாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதனை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் புனிதமாக வேண்டும், தங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், நன்மைகளின் பால் அவர்கள் விரைந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணங்களுடன் தான் ரமலானுடைய மாதம் வருகின்ற போது அந்த ரமலானிலே நுழையக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களை பரிசுத்தவனாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய சிந்தனையில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை அணுகக்கூடியவர்களாகவும் ரமலானிற்குள் புகுந்தவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். சோர்களே, நம்முடைய வாழ்நாளில் ஒருவேளை இதுவே கடைசியான ரமலானாக இருந்தால் நாம் எப்படியெல்லாம் விரைந்து செயல்படுவோமோ அதே போன்றுதான் ஒவ்வொரு ரமலான் நம்மிடத்திலே வருடம் வரும் பொழுதும் நாம் அதே சிந்தனையில் இந்த ரமலானை நாம் அணுகக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இந்த ரமலான் தான் என்னுடைய வாழ்நாளில் கடைசி ரமலான், ஒருவேளை இந்த ரமலான் தான் என்னுடைய வாழ்நாளில் கடைசி ரமலானாக இறைவன் ஆக்கியிருந்தால் நான் எப்படி இந்த ரமலானில் என்னுடைய அமல்களை, என்னுடைய ரப்பிற்கான அமல்களை நான் செய்வேனோ, நான் எனக்காக வேண்டி பாவம் மன்னிப்பை கேட்டு பரிசுத்தவானாக எப்படி ஆவேனோ அதே போன்றுதான் நாம் இப்போது வரக்கூடிய ரமலானிலும் நாம் உள்ளே நுழையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சல்மானுல் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ரமலானை குறித்த தெளிவான விளக்கத்தை இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். ரமலானில் யாராவது ஒரு சாதாரண நற்செயல்களை செய்தால் அவருக்கு கட்டாயமான செயல்களை செய்ததை போன்று அல்லாஹ் அவர்களுக்கு நன்மைகளை வாரி இறைப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துவிட்டு தொடர்ந்து நபிகளாருடைய கருத்தை இவ்வாறு வழிமொழிந்தார்கள். அதாவது ஒரு சுன்னத்தான செயலை ஒரு மனிதன் செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு ஃபர்லான நன்மைகளை போன்றே அதை கணக்கிடப்பட்டு ஃபர்லான நன்மைகளை செய்ததாக அவனுக்கு நன்மைகள் கொடுக்கப்படும் என்பதாக சொன்னார். அதனைத் தொடர்ந்து இந்த ஹதீஸ் அப்படியே நீள்கிறது. அதே போல் ஒரு ஃபர்லான ஒரு அமலை ஒருவன் செய்தால் அவனுக்கு ரமலானிலே அவன் செய்த அந்த ஃபர்லான அமலுக்கு 70 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வாரி இறைப்பான் என்பதாக சல்மான் அல் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். நாம் ஒரு உதாரணத்தை இதிலிருந்து பார்க்க வேண்டும். சகோதரர், பொதுவாக ஒரு ஃபர்லை நாம் நிறைவேற்றினால், ஒரு அமலை நாம் செய்தால் அதனை அல்லாஹ் 10 மடங்காக நம்மவர்களுக்கு நன்மையை கொடுப்பான் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம். அதே போல் நாம் ரமலானில் ஒரு அமலை நாம் செய்தால், ஒரு ஃபர்லான ஒரு அமலை நாம் செய்தால் அல்லாஹ் அதற்கு 10 மடங்காக நன்மைகளை கொடுப்பான். ஆனால் ரமலானில் அந்த 10ஐ அல்லாஹ் 70 மடங்காக மாற்றி ஒரு அமலை செய்தால் நீங்கள் 700 மடங்கு
அந்த 700 தடவை அந்த அமலை செய்ததை போன்று அல்லாஹ் 700 தடவை நீங்கள் செய்ததாக அதற்கு உண்டான நன்மைகளை கொடுப்பான் என்று வரலாற்றறிஞர்கள் ஹதீஸ் வல்லுநர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதே போல் நாம் ஜமாத்தாக ஒரு அமலை, ஜமாத்தாக நாம் ஒரு ஃபர்லுடைய தொழுகையை சாதாரண நாட்களில் நாம் நிறைவேற்றுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜமாத் ஒரு ஃபர்லான ஒரு தொழுகையை ஜமாத்துடன் ரமலான் அல்லாத நாட்களில் நாம் நிறைவேற்றினால் 27 மடங்கு நமக்கு நன்மைகள் தரப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆனால் ரமலானில் நாம் ஒரு ஃபர்லான தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றினால் அதே போன்று 27 தடவை நன்மைகள் கொடுக்கப்பட்டு அதை 70 மடங்காக மாற்றி அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவான். அதற்குண்டான நன்மைகளை நாம் கொடுப்பான் என்று பார்த்தால், ஒரு அமலை, ஒரு தொழுகையை நீங்கள் ஜமாத்துடன் நிறைவேற்றினால், ஃபர்லான தொழுகையை 1890 தடவை நீங்கள் தொழுததாக அதற்கு உண்டான நன்மைகள் அல்லாஹ்வால் கொடுக்கப்படும் சகோதரர்களே. அதே போன்று ஒரு நாள் ஜமாத்துடன் ரமலானுடைய காலத்தில் நோன்பை வைத்தவர்களாக நாம் 5 நேர தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றினால் அதனை நாம் ஒரு நாளைக்கு 5 தடவை அதை 27 மடங்காக மாற்றி அல்லாஹ் ரமலானில் 70 மடங்காக தருவேன் என்று வாக்களித்துள்ளான் அல்லவா. ஒரு நாளுடைய தொழுகையை நீங்கள் 5 நேர தொழுகையை நீங்கள் நிறைவேற்றினால் 9450 தடவை நீங்கள் தொழுததாக உங்களுக்கு நன்மைகள் வாரி வழங்கப்படும் சகோதரர்களே. எங்கேயாவது இது போன்ற அருள்வளங்களை யாராவது நமக்கு இந்த உலகத்திலே நாம் சாதாரண ஒரு கார்மெண்ட்ஸ் கடையிலோ அல்லது சாதாரண ஏதாவது ஒரு நாம் வியாபாரம் செய்ய நாம் செல்லும் பொழுது நம்மவர்களுக்கு இது போன்ற ஆஃபர்களை நாம் கொடுத்தால் எப்படி மண்டி அடித்து கூட்டங்கள் கூடும் என்பதனை நாம் கண்கூடாக நாம் இன்றைய காலத்தில் பார்க்கிறோம். ஆனால் யாருமே தர முடியாத அளவிற்கு அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மவர்களுக்கு வாரி வழங்குகிறான் என்று சொன்னால், இதன் மூலமாகவாவது நீங்கள் அருள்வாளிக்கப்பட்ட மனிதர்களாக அதிகமாக நன்மைகளை செய்து என்னிடத்திலே வரக்கூடிய, என்னுடைய சந்திதானத்திலே நீங்கள் வந்து நிற்கக்கூடிய மனிதர்களாக, அருள்வளம் பெற்ற மக்களாக நீங்கள் மாறி என்னிடத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலான் என்னும் பயிற்சி பட்டறையை, பயிற்சிக்கான கல்லூரி என்று சில அறிஞர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இது போன்ற ரமலான் மாதத்தை நாம் நம்மிடத்திலே ஒவ்வொரு வருடம் வரும் பொழுதும், இப்பொழுது வரும் பொழுதும் நாம் நமக்கான செயல்களை, நன்மையான செயல்களை போட்டி போட்டு யாருக்கும் தெரியாமல் நாம் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் வாழ வேண்டும் சகோதரர்களே. பொதுவாக ரமலான் வந்துவிட்டால் நாம் பள்ளிவாசல்களிலே கூட்டம் கூடுவது வழக்கமாக நம் அனைவருக்கும் தெரியும். ரமலான் வந்துவிட்டால், ரமலானுடைய பிறை தென்பட்டு விட்டால் அன்றைய நாள் முதல் பெரும் கூட்டம் பள்ளிவாசல்களை நோக்கி வரும். ஆனால் அப்படியே 2-3 தினங்களுக்கு கடந்து 10 நோன்புகள் வருவதற்கு முன்னரே அந்த கூட்டம் அப்படியே நலிவடைந்த கூட்டமாக, வலுவிழந்த கூட்டமாக, அதே போன்று எப்போதும் போல பள்ளி ஒரே சஃப்புகள் நிறைந்ததாகத்தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அருள்வாளிக்கப்பட்ட மாதத்தில் இப்படி கட்டுக்கட்டாக நன்மைகளை வாரி இறைக்கக்கூடிய ரப்பு நம்மவர்களுக்கு வாக்களித்து விட்டால் நன்மைகளை கொடுக்கிறோம் என்று. ஆனால் நாம் பள்ளிவாசல்களின் பக்கமும் நம்முடைய அடிப்படையான ஃபர்லுடைய தொழுகைகளையாவது நாம் ரமலான் முழுவதும் நமக்கான பயிற்சியாக எடுத்துக்கொண்டு நாம் ஜமாத்துடன் தொழுகிறோமா என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் ரமலான் மாதத்திலாவது நாம் சுன்னத்தை நமக்கான பயிற்சியாக எடுத்துக்கொள்கிறோமா என்பதனை நாம் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. இப்படி ரமலானுடைய மாதம் வந்தாலும் அதிலும் நம்முடைய அலட்சியத்தை நாம் ஏற்படுத்தி ரமலானுடைய மாதத்திலும் நாம் நன்மைகளை செய்வதற்கு அப்படியே ஒரு அடி பின்னால் சென்று விடுகிறோம் சகோதரர்களே. இந்த ரமலான் என்பது எப்படிப்பட்ட மாதம், எப்பேற்பட்ட தாக்கத்தை மனித சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலான் ஒரு மனிதனை செப்பனிடும் மாதமாகத்தான் இருக்கிறது சகோதரர்களே.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் இறைவனுடைய கூற்றிற்கு இணங்க நீங்கள் எல்லா வகையிலும் நோன்பு வைக்கக்கூடிய தகுதிகள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். அவ்வாறு நீங்கள் இந்த மாதத்திலே நோன்பு நோற்றால், இதா சும்த ஃபல்யசும் சம்முக வ பஸருக வ லிசானுக், நீங்கள் நோன்பு நோற்றால் உங்களுடைய பார்வை நோன்பு நோட்கட்டும், உங்களுடைய செவிபுலன்கள் நோன்பு நோட்கட்டும், உங்களுடைய நாவு ஆகிய அனைத்தும் நோன்பு நோட்கட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நோன்பை வைத்துக் கொண்டு தேவையில்லாத காரியங்களில் நாம் ஒருபோதும் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஈடுபடக்கூடாது சகோதரர்களே. கெட்ட விஷயங்களை கேட்பதை விட்டும், கெட்ட விஷயங்களை பார்ப்பதை விட்டும், கெட்ட விஷயங்களை பேசுவதை விட்டும் நாம் தவிர்ந்திருக்கக்கூடிய நல்லடியார்களாக நாம் ஆக வேண்டும். நாம் கேட்காமல் இருப்போம் என்று முடிவு செய்திருப்போம், ஆனால் சூழல் நம்மை அதில் புகுக்க செய்யும். ஆகையால் மிகவும் ரமலானுடைய மாதத்தில் வரும் முன்னரே எதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு பட்டியலை நீங்கள் இட வேண்டும். எதையெல்லாம் நான் தவறான விஷயங்கள் செய்து கொண்டிருந்தேன், ரமலானுடைய மாதம் வருகிறது, பயிற்சிக்கான மாதம் வருகிறது, ஒரு வருடம் முழுக்க நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் இந்த மாதத்தில் அவர்களுடைய கட்டளைக்கேற்ப நம்மை செப்பனிட்டுள்ளார்கள். அதை முன்வைத்து நாம் இந்த ரமலானிலே நுழைய கடமைப்பட வேண்டும் சகோதரர்களே. யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு நோன்பை வைத்தாரோ அவருடைய கூலியை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டுகிறார்கள், பஅதல்லாஹு பிதாலிக யௌமன் நார் அன் வஜ்ஹி 70 கரீஃபா, 70 வருட காலங்கள் அல்லாஹ் அவர்களை நரக நெருப்பை விட்டு தூரமாக்கி வைத்திருப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதே போல் யார் வேண்டுமென்றே எவ்வித காரணமுமின்றி நோன்பை இந்த நோன்பு நாட்களிலே ரமலானுடைய நாட்களிலே விட்டுவிடுகிறாரோ அவர்கள் காலம் முழுக்க, அவர்களுடைய ஆயுள் முழுக்க அவர்கள் நோன்பு நோற்றாலும் ரமலானிலே வைத்த ஒரு நோன்பை போன்று இறைவனிடத்திலே அது போன்ற கூலிகள் அவர்களுக்கு தரப்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் சகோதரர்களே. அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யார் எல்லா விதமான சக்திகள் இருந்தும் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்த பின்னரும் நீங்கள் நோன்பு நோக்கவில்லையோ அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஆக நம்மிடத்திலே வரக்கூடிய இந்த கண்ணியமிகு ரமலானை நாம் எப்படி செலவிட வேண்டும், நாம் எப்படி செலவிட போகிறோம் என்பதனை ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஏற்ப, உங்களுடைய ஷெட்யூலுக்கு ஏற்ப, உங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு ஏற்ப நீங்கள் பட்டியலிட கடமைப்பட்டுள்ளீர்கள் சகோதரர்களே. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாருக்கும் எந்தவித பாராபட்சமும் கிடையாது. ரமலானை நீங்கள் அடைந்து விட்டால் இதை உங்களுக்கான பயிற்சியின் மாதமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த 11 மாதங்களுக்கு, அடுத்த 10 மாதங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதனை இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நீங்கள் பட்டியலிட்டு அதற்கு செயல் வடிவம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் சகோதரர்களே. அதன் அடிப்படையிலே பார்த்தால் முதலாவதாக நாம் நம்முடைய உளப்பூர்வமாக உள்ளத்தில் நாம் நியத் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நான் ரமலானுடைய மாதத்தில் எல்லா நாட்களும் நான் நோன்பு வைப்பேன் என்ற நியத்தை நீங்கள் முதலாவதாக நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகமான நன்மைகளான செயல்களின்பால் நான் ஈடுபடுவேன் என்ற நியத்தை முதலாவதாக நீங்கள் நம்ப வேண்டும் சகோதரர்களே. அதற்கு அடுத்ததாக நான் அதிகம் ஷஹரு ரமலான், குர்ஆனுடைய மாதம் என்று அல்லாஹ்வால் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அருள்வளம் மாதத்தை நான் அதிகமாக குர்ஆனோடு தான் செலவழிப்பேன் என்ற நியத்தை நாம் அனைவரும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நேரம் விடாமல் கட்டாயமான தொழுகைகளை, ஃபர்லான தொழுகைகளை ஜமாத்தோடு தான் நான் தொழுவேன் என்ற நியத்தை முதலாவதாக உங்களுடைய மனதில், நம்முடைய மனதில், நாம் ஆள் மனதில் அதை சொல்லி அதை புரிய வைத்து அதன்பால் செயல்பட கடமைப்பட்டுள்ளோம் சகோதரர்களே. பாவங்களிலிருந்து முழுமையாக நான் இந்த மாதத்தில் பாவங்களே செய்யாமல் நான் இந்த மாதத்தில் என்னை நான்
பயிற்சி கொடுக்க போகிறேன், நான் பயிற்சியை எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று இந்த மாதத்தில் நாம் நியத் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகமாக திக்ருகளை செய்யக்கூடிய மாதமாக இது இருக்கிறது. மிக அதிகமாக நாம் சிக்கர்களில் ஈடுபட வேண்டும். சஹருக்கு முன்னால், சஹர் செய்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னாலே நாம் எந்திரித்து எழும்பி நாம் கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய தொழுகைகளில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு அதற்கு அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் சஹருடைய நேரத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உணவிற்காக வேண்டி விழிக்கிறோம், உணவு செய்யப்படுகிறது. 1 மணி நேரமாக உணவிற்காக வேண்டி பெண்கள், நம்முடைய தாய்மார்களும் நாமும் செலவிடுகிறோம். சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்விற்கு முன்னால் எவ்வளவு நேரம் நாம் கை உயர்த்தி பிரார்த்தனை செய்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். வரக்கூடிய ரமலானிலிருந்து கியாமுல் லைலுடைய பயிற்சியை எடுப்பதுடன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் சகோதரர்களே. அதேபோல் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் காற்றை போல அவர்கள் அவருடைய சதகாக்களை மக்களுக்கு வாரி இறைத்து கொடுப்பார்கள் என்று ஹதீஸ்களில் நாம் காண்கிறோம். நாம் நம்முடைய சதகாக்களில் நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழ்மையான மக்களினுடைய பட்டியலை நாம் முதலிட வேண்டும். அவர்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு உண்டான சஹருக்கும் இஃப்தாருக்கும் வேண்டிய அடிப்படை தேவையான உணவுகளுக்காக வேண்டி நம்முடைய சதக்காவினுடைய பணங்களில், நம்முடைய சதக்காவினுடைய தொகையிலிருந்து அவர்களுக்கு பொருளாக அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் சகோதரர்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் உங்களை காற்று எப்படி அதிகமாக வீசுகிறதோ அதே போன்று உங்களை நீங்கள் நன்மைகளில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இது போன்று நம்முடைய அமல்களை, நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை ரமலானில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற பயிற்சிக்கான பட்டியலை நாம் இன்றே நமக்கு நேரம் இருந்தால் நாம் அதனை பட்டியலிட்டு அதற்குண்டான தயாரிப்புகளை நாம் நாளை முதலே தொடங்க வேண்டும். ரமலான் முழுக்க நாம் இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய, தொடர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த அமலை நாம் கடைபிடிக்க வேண்டும் சகோதரர்களே. வெறும் 2-3 நாட்கள் மட்டும் நாம் தொழுகைகளிலும் நோன்புகளிலும் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு மித்த எல்லா நாட்களையும் நாம் விட்டுவிட்டு மீண்டும் ரமலானுடைய கடைசி பகுதியில் நாம் மீண்டும் ரமலானுடைய ஈது பெருநாள் வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக, 4 நாட்களுக்கு முன்பாக அல்லது 5 நாட்களுக்கு முன்பாக மீண்டும் நாம் ரமலானிலே ஓடக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. ரமலான் முழுக்க, ரமலானுடைய முதல் நாள் நமக்கு எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் நம்முடைய கடைசி ரமலான் இருக்க வேண்டும். நம்முடைய முதல் ரமலான் நாம் தஹஜ்ஜுதை தொழுவோம் என்று சொன்னால் 30 நாட்களும் நீங்கள் கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய தஹஜ்ஜுதை தொழுக வேண்டும். அன்றாடம் நீங்கள் தொழுகைகளை, ஃபர்லான தொழுகைகளை, எப்பேற்பட்ட வேலை சுமைகள் இருந்தாலும் அதனை நீங்கள் அப்புறப்படுத்திவிட்டு நாம் ஃபர்லான தொழுகைகளை இந்த ரமலானில் நாம் தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுகக்கூடிய பயிற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் சகோதரர்களே. நாம் எப்பேற்பட்ட பயிற்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், நம்முடைய நியத்தில் நாம் இருக்கிறோமோ அவை அனைத்தையும் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நோன்பு என்பது வாயும் வயிறும் மட்டும் வைப்பது அல்ல சகோதரர்களே. எல்லா விதமான ஹராமான காரியங்களிலிருந்தும் நம்மை நாம் தடுக்க பயிற்சிகளை இந்த மாதத்தில் நாம் எடுத்துக்கொண்டு மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாதங்களிலும் நாம் இந்த ரமலானுடைய சிந்தனைகளையும் ரமலானியீன்களாக நாம் வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம். அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாஇரில் முஸ்லிமீன். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிக் பர்ருர் ரഊஃபுர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما.
الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم، وعلى الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق رضي الله عنه، وعمر الفاروق وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم أجمعين، وعلى أزواج النبي أمهات المؤمنين، وعلى سائر الصحابة ومن تابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، رضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أعلى وأكبر، والله يعلم ما تصنعون. وأقيموا الصلاة. الله أكبر الله أكبر.